வீட்டுமனை சந்தை வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் ராதாகிருஷ்ணன். பார்த்தீங்கன்னா, இந்த வீடு நம்ம வாடிக்கையாளர் கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு இந்த வீடு கட்டிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க ஃபுல்லாக சிங்கல்லே கட்டப்பட்ட வீடு. நம்ம தாயனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அமைஞ்சிருக்கு. அருமையான வீடு. உங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வீடை வடிவமைச்சிருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்க, கார் பார்க்கிங் நல்ல ஒரு கார் நிறுத்தலாம். அது பக்கத்துலேயே 2 வீலரும் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய 16க்கு 10 கார் பார்க்கிங் சைஸு. கார் பார்க்கிங்லேருந்தே வந்து மாடிக்கு போகிற அளவுக்கு ஒரு ஸ்டேர்கேஸ் ஏரியா அப்படியே வச்சுருக்கோம். நல்லா வாட்டமாக அருமையாக ஒரு வயசானவங்க கூட ஏறுற அளவுக்கு ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு பாருங்க. இது ஹேண்ட்ரைல் வந்து எஸ்எஸ்ல போடலான்னு ஒரு பிளானில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த இது பண்ணலை. ஸோ வாங்க உள்ள போகலாம். பாருங்க, ஃப்ரண்ட்ல இந்த வாலில் டைல் ஓட்டுறதுக்காக நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டு இது ஸ்கிரிப்டுக்காக நம்ம வந்து கோடு போட்டு வச்சிருக்கோம். இது ஃபியூச்சரில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டைல்ஸ் எலிவேஷன் டைல்ஸ் விட்ட போகிறோம் அந்த வாலில். அதுக்காக இது ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, 2 ஸ்டெப்பு வாஸ்துப்படி 2 ஸ்டெப் வச்சிருக்கோம். லாபம். இது பாருங்க, சின்ன ஒரு சிட் அவுட்டு. நம்ம கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தோடனே சிட் அவுட் ஏரியா. இது சேஃப்டிக்காக இதில் ஒரு கிரில் வந்துடும், சேஃப்டி கிரில் வந்துடும். இந்த முகப்பில் வந்து இது சேஃப்டி கிரில் வந்துடும், பெரிய கிரில் வரப்போகுது. இது பாருங்க, டோரு மெயின் நல்லா பார்த்தீங்கன்னா தேக்க மரத்தாலான மெயின் டோரு. அதில் இந்த ஃப்ரேம் பாருங்க, அட்டாச்சு விண்டோட ஒரு ஃப்ரேமு ஃபுல் தேக்கு. இதில் அயன் கிரில் பொறுத்திருக்கு. இதில் கிளாஸ் டிசைன் கிளாஸ் வருது. கீழே இந்த வுட்லேயே ஒரு சின்ன ஒரு டிசைனோட கூடிய ஒரு சின்ன கதவு இது காட்டுறதுக்காக இது இருக்கும். கீழே வந்து கிளாஸ் வச்சா உடஞ்சிருங்கிறதுக்காக நம்ம இதில் வுட்டில் தான் பண்ண போகிறோம். கீழே வுட்டில் பண்ண போகிறோம். மேலே வந்து கிளாஸ் டிசைன் கிளாஸ். இது டபுள் டோர் வரப்போகுது. டபுள் டோருக்காக நம்ம வந்து ப்ரொவிஷன் இருக்குது. இன்னொன்று வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இது பண்ணல. அதே போல் பாருங்க, கீழே வந்து தண்ணி படுங்கிறதுக்காக பிளாஸ்டிங்கில் டைல் ஒட்ட போகிறோம். இந்த மேலே வந்து ஃபுல் பிளாஸ்டிக், இது வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ண போகிறோம். கீழே வந்து டைல்ஸ் ஒட்டுறதுக்கு நம்ம அந்த கோடெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ 2 சைடுமே டைல்ஸ் தான். வாங்க உள்ள போகலாம். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாஸ்டிங் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒயிட் வாஷ் பண்ணி பட்டி பக்கத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் காற்றோட்டம் வர்றதுக்காக வெயிலும் வரும், உங்களுக்கு காற்றும் வரும், ரெண்டுமே வேணும். காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு வெளிச்சம் வரணும். ஸோ அதுக்கு நல்ல பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ பாருங்க. அவங்க வீட்டுக்காரங்க சொன்னதுக்காக அவங்க ஒரு விருப்பத்துக்கு ஏற்ப இந்த விண்டோ ரெடி பண்ணியிருக்கோம். இது பாருங்க, இதுவும் ஃபுல்லாகவே தேக்கு மரத்தாலான விண்டோ. அயன் கிரில் இருக்கு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இது கிளாஸ்டு, இது ஃபுல் கிளாஸ்டு, கீழேந்து வரைக்கும் ஃபுல் கிளாஸ்டு. நல்ல வெளிச்சமும் இருக்கும் பாருங்க. இது வந்து நல்ல பகல் நேரம். இப்பவே உங்களுக்கு லைட்டே தேவையில்லை. அதுக்காக தான் இந்த வெளிச்சம் வர்றதுக்காக தான் இந்த விண்டோ வச்சிருக்கோம் பாருங்க. அருமையான விண்டோ. இது பாருங்க, இந்த ஹால்ல இருந்து ஈசான மூலைன்னு சொல்றோம் இல்லையா, வாஸ்துப்படி வச்சிருக்காங்க. பூஜை ரூம். இந்த பூஜை ரூம் பாருங்க, 6க்கு 4க்கு இந்த பூஜை ரூம் பண்ணியிருக்கோம். இந்த பூஜை ரூம்லயே ஒரு சின்ன மேடை வரும், கிரானைட் மேடை. கீழே வந்து செல்ஃபு, மேலே கிரானைட் மேடை வந்து இதில் நம்ம போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுலயுமே தண்ணி கிண்ணி படாம இருக்கிறதுக்காக இதில் பால் டைல் ஓட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பூஜை ரூம்லேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம், இது வந்து பூஜை ரூம் வந்து கிழக்கு பார்த்துருக்கு. கிழக்கு சைடு அதே விண்டோ, உங்களுக்கு ஏர் வர்றதுக்கு, வென்டிலேஷன் வர்றதுக்கு, காற்று, வெளிச்சம், எப்பவுமே வெளிச்சம் வர்றதுக்காக கிழக்கு பக்கம் விண்டோ வச்சிருக்கோம். நல்ல வெளிச்சமான அவங்க கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க இந்த விண்டோ, அருமையான விண்டோ. இதுவும் வந்து தேக்க மரத்தாலான விண்டோ, அயன் கிரில். வாங்க போவோம். அடுத்தது ஹால்ல இருந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் தேக்க மரத்தாலான நிலை தான். இந்த வுட்டு வந்து தேக்கு. வாங்க உள்ள போலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா அதேதான். இது வந்து வடக்கு பார்த்த வீடு. இந்த வடக்கு பார்த்த வீடுக்கு தெற்கு பக்கம் ஜன்னல் வச்சிருக்காங்க. இது ஏர் ஃப்ரீயா வரும். அதுக்காக அதாவது தெற்கேந்து காத்து வரும், நல்லா இருக்கும். அதாவது தென்னல் அடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதனால இந்த தெற்கு பக்கத்துக்கு ஒரு விண்டோ பாருங்க. கபோர்டு, ஒரு பெரிய கபோர்டு. இதுல வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஜாமான் வச்சுக்கலாம், துணி வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸு, கோட்டெல்லாம் மாட்டுறதுக்கு பாருங்க பெரிய கோட் ஏரியா போட்டு வச்சிருக்காங்க. ஹேங்கர் வச்சிருவாங்க. இது இன்னும் பிளாஸ்டிக் பண்ணல, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதா பிளாஸ்டிக் பண்ணல, இப்பதான் கட்டினது இது. இந்த கபோர்டு மேல லாஃப்ட்
தேவையான பொருள் வைக்கிறதுக்கு தேவையான லாஃப்ட், ஒரு லாங் சைஸ் லாஃப்ட். மாஸ்டர் பெட்ரூம்னா இப்படிதான் இருக்கணும். 16க்கு 10னா 16க்கு 10 இருக்கு பாருங்க, பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இதுலயும் பாத்தீங்கன்னா மேற்கு பக்கத்துல இருந்து வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக விண்டோ, இந்த 3 டோர் உள்ள விண்டோ, அயன் கிரில்லு அப்படியே பாங்க. அட்டாச்சு டாய்லெட், அட்டாச்சு டாய்லெட்டும் அதே தான், ஒர்க்கு போயிட்டு இருக்கு, இன்னும் டைல்ஸ் ஒட்டல. இருந்தாலும் நம்ம பிளாஸ்டிங் முடிஞ்சிருச்சு. வால் டைல், ஃபுல் டைல், வால் ஃபுல்லா டைல் ஒட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த கோடெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இது ஃபுல்லா கிரில்லு பாருங்க, வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன் அருமையா இங்க வச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு இன்னும் பிளம்பிங் ஒர்க் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அது வந்து கட் பண்ணிட்டு இந்த பிளம்பர் வேலை, அந்த ஷவர், தேவையான ப்ரொவிஷன் எல்லாமே வந்துடும். அதெல்லாமே இதுல இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அதுல இன்னும் வைக்கல. பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு, இதுல வந்து ப்ரொவிஷன் வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் வைக்கிற அளவுக்கு ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். பைப் லைன் கீழே பொத்து வச்சிருக்கோம், மூடி இருக்கிறதுனால தெரியல, அதனால இது வெஸ்டர்ன் கிளாஸ் இந்த ரூம்ல வந்துருது. வாங்க அடுத்த பெட்ரூம் போலாம். இது செகண்ட் பெட்ரூமு, கார்னரா இருக்கு வாய்முறையில. இதுலயும் பாத்தீங்கன்னா அதே 3 விண்டோ மேற்கு பக்கத்துல வச்சிருக்கோம். நல்லா காற்று வெளிச்சம் அனைத்தும் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய 3 டோர் உள்ள விண்டோ. அது இதுவும் தேக்கு மரத்தாலான விண்டோ, அயன் கிரில். பாருங்க கபோர்டு, கடப்பா ஸ்லாப்லான கபோர்டு, எவ்வளவு துணிமணி வேணாலும் வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸிங் வைக்கிறதுக்கு தேவையானது இருக்கு. கீழேயும் அதே போல டைல் போட்டு மேல க்ளோஸ் பண்ற அளவுக்கு செல்ஃப் வச்சிருக்கோம் பாருங்க. இதுவும் மேல லாஃப்ட், ஃபுல் லாஃப்ட். அதோட இல்லாம ஜாமா பரன் உள்ள ஜாமா வைக்கிற அளவுக்கு ஸ்பேசியஸா உள்ள ஒரு பரணம் வச்சிருக்காங்க. வாங்க அடுத்தது போலாம். ஹால்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட். அவங்க கேக்குறாங்க, ஒரு காமன் டாய்லெட் வேணும், வெளியில எங்களுக்கு போக முடியாது, அதில் வீட்டுக்குள்ளே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்கு ஏற்ப அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப உள்ள ஒரு காமன் டாய்லெட்டும் வச்சிருக்கோம். இதுவும் பாருங்க நல்ல அளவு, நல்லா ஒரு 7 அடிக்கு 4 அடி சைஸ். இதுவும் ஃபுல் வால் டைல் ஒட்டி இருக்கு பாருங்க. அது வால் டைல் ஒட்டுற அளவுக்கு ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். அதனால டைல் ஒட்டிடுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளையில வால் வச்சிருவோம், டைல்ஸ் ஒட்டிடுவாங்க. இது பாருங்க வென்டிலேஷன் அதே போல தேவையான அளவுக்கு வெளிச்சமும் இருக்கு, வென்டிலேஷன் வச்சிருக்கு. வாங்க அடுத்து கிச்சனுக்கு போகலாம். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா அதே தான். ஜாமா வைக்கிற அளவுக்கு தேவையான கபோர்டு, பெரிய கபோர்டு, செல்ஃபா கடப்பா செலப்பலான ஒரு கபோர்டு. மேல லாஃப்ட் பாத்தீங்கன்னா பெரிய லாஃப்ட், என்ன வேணாலும் ஜாமான் நிறைய வச்சுக்கலாம். இங்க பாருங்க மிக்சி கிரைண்டர் வைக்கிறதுக்கு தேவையான ஒரு மேடை பாக்ஸ் அதுவும் இருக்கு, பக்கத்துலேயே உதவி. இங்க வந்து மிக்சி கிரைண்டர் வைக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. நல்ல அருமையான ஒரு கிச்சன். இது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஒரு இடம். இது நம்ம ஒவ்வொன்றுக்கும் இடம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். தேவையான ஸ்பேஸோட கார்னரா அமைகிறதுக்கு தேவையான இடம் இது. இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். இப்போ மேடை கட்டிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இதுதான் கிச்சன் மேடை, கிழக்கு பக்கம் இருக்கு. அதே ஏர் வென்டிலேஷனுக்கு தேவையான ஒரு 3 டோர் உள்ள ஒரு விண்டோ, மேல எக்ஸாஸ்ட் ஃபேனு, அதுக்கு தேவையான ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா வால் டைல், ஃபுல்லா வால் டைல் ஒட்டுற அளவுக்கு ப்ரொவிஷன் இருக்கு, போர்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆக ஃபியூச்சர்ல இன்னும் 2-3 நாளையில இந்த வால் டைல் ஒட்டி முடிச்சிருவாங்க. இப்போ வேலை போயிட்டு இருக்கிறதுனால இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இருந்தாலும் கிச்சன் மேடை மேல வந்து அதுக்கு மேல கிரானைட் வரும், சிங்க்கும் அந்த கார்னர்ல வந்துடும், அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. பின்னாடி காத்து வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக பின்னாடி ஒரு டோர் வச்சிருக்கோம். இந்த டோர்லயே சேஃப்டி கிரில் வரப்போகுது. ஃபியூச்சர்ல இந்த கேட்டையும் வச்சிருவோம். பின்னாடி நமக்கு தேவையான இடம் 4 அடி இடம் இருக்கு. இது வந்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அப்ஸ்டேருக்கு மொட்டை மாடிக்கு போறதுக்கு தேவையான படிக்கட்டு. வாங்க மேலே போகலாம். படிக்கட்டு மடக்கு படி தான் போட்டிருக்கோம். இது ஹேண்ட்ரைல் வந்து எஸ்எஸ்ல வர்றதுக்கு ஃபியூச்சர்ல வரப்போகுது. அது வேலை போயிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன வைக்கல. இதுல அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இதுல வந்து பிரிக் ஒர்க் பண்ணி இதுல டிசைன் வருது. இது ஃபுல்லா டிசைன் வர்றதுனால இது கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் ஒரு அடுத்த வாரம் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். லேண்டிங்ல இருந்து மறுபடியும் ஸ்டெப் மேல போறோம். மேல பாத்தீங்கன்னா கைப்பிடிச்சவர் பாத்தீங்கன்னா ஹேண்ட்ரைல் பேரப்பெட்டு வால் பாத்தீங்கன்னா 9 இன்ச் வால் தான் பண்ணியிருக்கோம்.
ஃபுல்லாக பிரிக்லேயே தான் பண்ணியிருக்கோம், செங்கல்ல தான் கட்டியிருக்கு. செங்கல்லே கைப்பிடி சவர் பேரப்பட்ட வால் கட்டினால 9 இன்ச்சு வால் தான் கட்டியிருக்கோம். ஃபியூச்சரில் வீடு கட்டணும்னாலும் நம்ம அப்படியே கட்டலாம் தூக்கி. இது இப்போ ஜன்னல் மட்டும் கட்டியாச்சு. அவர் வந்து ஃபியூச்சர் பிளானில் தான் இந்த வீடு கட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போடுற போது ஆட்டோமேட்டிக்காக இது ஜன்னல் மட்டும், இதுக்கு மேலே நம்ம கட்டிக்கலாம். இன்னும் அது வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது, வேலை போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டணுங்கிறக்காகவே காலம் பில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி நம்ம ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபியூச்சர் பிளானுக்காக தான் வச்சுருக்கோம். அவர் வீட்டுக்கார மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஐடியா இருக்குது போல். அதுக்காக இப்போ நம்ம கம்பி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லது மேலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ளோரிங் நம்ம இன்னும் பண்ணலை. பேரப்பட்ட வால் கைப்பிடி சவர் பூசுறதுக்கு தேவையான மெட்டீரியல் மேலே வந்து இறக்கியிருக்காங்க. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை அடுத்த வாரம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1170 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த பில்டிங் ஏரியா இந்த 1170 ஸ்கொயர் ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா தான் நம்ம இந்த காஸ்ட்டு. அதுக்குள்ளேயே நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இது மாதிரி இன்னும் நம்ம உங்களுக்கு தேவையானபடி வீடு கட்டணும், நல்லா இன்னும் இதோட கம்மியான பட்ஜெட்லேயும் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வீடு கட்டி கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.